ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனனி ராதா பைட்ஸ். லாஸ்ட் வீடியோவில் நான் திருவாலங்காடு ஸ்தலத்தில் அருள் பாலிக்கும் அருள்மிகு வண்டார்குழலி உடனுரை வட்டாரண்யேஸ்வரர் திருக்கோவில் பற்றியும் அதனோட சிறப்புகள் பற்றியும் உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். இத்தலத்தில்தான் 63 நாயன்மார்களில் காலத்தால் மூத்தவரான காரைக்கால் அம்மையார் சிவபெருமானோடு பங்குனி சுவாதி நட்சத்திரம் அன்று ஐக்கியமானார். இன்று அந்த தினம் என்பதால் நாம் அவரின் வரலாற்றை நினைவு கூர்ந்து அவரின் வாழ்வில் இறைவன் செய்த திருவிளையாடல்களை கேட்டு அனுபவிக்கலாம். காரைக்கால் என்ற ஊரில் தனதத்தன் என்ற ஒரு வணிகன் இருந்தான். அவன் பெரிய செல்வந்தர், தர்மசீலன். அவனுக்கு ஒரு மகள், பெயர் புனிதவதி. அவள் மிகவும் அழகாகவும் சிறு வயதிலிருந்தே நற்பண்புகள் உடையவளாகவும் இறைவன் மேல் அதீத பக்தி கொண்டவளாகவும் இருந்தாள். புனிதவதிக்கு அவளுடைய தந்தையார் அவர்களுக்கு ஏற்ற அந்தஸ்துப்படி அவளை பரமதத்தன் என்பவனுக்கு திருமணம் செய்து வைத்தார். புனிதவதி தன் கணவருடன் ஒருமித்து இல்லறம் நடத்தினாள். பரமதத்தனும் குணமும் புனிதவதியின் குணத்தை ஒத்து இருந்தது. அவனும் தர்ம காரியங்களில் ஈடுபாடு உள்ளவனாய் இருந்தான். அடியார்கள் எத்தனை பேர் வந்தாலும் அவர்களுக்கு அமுது படைத்து வந்தான். இப்படி இல்லறம் இனிதாக சென்று கொண்டிருந்த போது பரமதத்தனை காண அவர் நண்பர்கள் சிலர் அங்கு அவன் கடைக்கு வந்தனர். பரமதத்தனுக்கு 2 மாங்கனிகள் அளித்தனர். அந்த 2 மாங்கனிகளை அவன் தன் வேலைக்காரனிடம் வீட்டுக்கு கொடுத்து அனுப்பினான். அன்று அவனுக்கு நிறைய வேலைகள் இருக்கும் என்பதால் தான் மதியம் சாப்பிடுவதற்கு தாமதமாகும் என்று கூறி யாராவது அடியார்கள் அதற்கு முன் வந்தால் அவர்களுக்கு அமுது படைக்குமாறு புனிதவதியிடம் கூறச் சொன்னான். அதற்கேற்ப அன்றைய தினம் ஒரு சிவனடியார் அவள் வீட்டிற்கு மிகவும் பசியோடு வந்திருந்தார். அன்று உணவு செய்து முடிக்க தாமதமாகும் என்று தோன்றியதால் அவள் கணவர் கொடுத்தனுப்பிய 2 மாங்கனிகளில் ஒரு மாங்கனியை அந்த அடியாருக்கு அளித்தாள். வந்திருந்தவர் அந்த மாங்கனியை மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொண்டு அவளை ஆசீர்வதித்துவிட்டு சென்றார். பிறகு அவள் கணவர் மதியம் உணவருந்த வீட்டிற்கு வந்தார். உணவருந்தும் போது மீதி இருந்த ஒரு மாங்கனியை அவருக்கு சமர்ப்பித்தாள். அந்த மாங்கனி மிகவும் சுவையாக இருந்ததால் அவர் கொடுத்த மற்றொரு மாங்கனியையும் கேட்டார். புனிதவதி அந்த ஒரு பழத்தை சிவனடியாருக்கு கொடுத்ததால் என்ன செய்வது என்று புரியாமல் சிவபெருமானை தியானித்து வேண்டினாள். எம்பெருமான் அவள் சங்கடத்தை தீர்க்க விருப்பம் கொண்டு அவள் கையிலே மாங்கனி ஒன்று தோன்றுமாறு அருளினார். இறைவனின் இப்பேரொருளை எண்ணி புனிதவதி மிகவும் மகிழ்ச்சி அடைந்து அந்த பழத்தை கொண்டு வந்து கணவனுக்கு படைத்தாள். அதை சாப்பிட்டவுடன் பரமதத்தன் இவ்வளவு சுவையான மாம்பழத்தை இதுவரை சாப்பிட்டதில்லை என்றும் தான் அனுப்பிய மாம்பழத்தின் சுவையை விட இதில் நிறைய மாறுபாடு இருப்பதை உணர்ந்து புனிதவதியை கூப்பிட்டு இந்த மாம்பழம் எப்படி வந்தது என்று கேட்டான். புனிதவதி பதில் எதுவும் சொல்ல முடியாமல் சில நேரம் தயங்கியபடி இருந்து பிறகு மிகவும் பயத்துடன் கண்ணீரோடு நடந்த சம்பவத்தை கூறினாள். அவளுடைய கணவனால் இதை நம்ப முடியவில்லை. அவன் புனிதவதியிடம், நீ கூறியது உண்மை என்றால் இன்னொரு மாங்கனியை வரசை என்று கூறினான். இதை கேட்டு அவள் மிகவும் வெலவெலுத்து போனாள். மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வில் இப்படி ஒரு சிக்கல் வந்துவிட்டதே என்று கண்ணீர் விட்டு அழுதாள். எம்பெருமானிடம் அவள் வைத்த பக்தியும் அவள் அடியார்களின் மேல் காட்டும் அன்பும் உண்மையானதாக இருந்தால் அவளை அவர் இச்சிக்கலிலிருந்து விடுவித்து அவளுக்கு அருள் புரிய வேண்டும் என்று மனமுருக வேண்டினாள். அவளுடைய கலங்கமற்ற இந்த பக்தியை மெச்சி சிவபெருமான் அவள் கையில் இன்னொரு மாங்கனியை வரவழைத்தார். அப்பழத்தை அவள் கணவரிடம் கொண்டு கொடுத்தாள். அவள் கணவனுக்கு இதை பார்த்தவுடன் மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. எம்பெருமான் புனிதவதிக்கு இப்படி ஒரு திருவருளை செய்ததை நினைத்து அன்றிலிருந்து அவளை தன் மனைவியாக காணாமல் ஒரு தெய்வ வடிவமாகவே கண்டான். வீட்டை விட்டு எப்படியாவது வெளியேற வேண்டும் என்றும் நினைத்தான். ஒரு நாள் புனிதவதியிடம் தான் கப்பல் நிறைய சரக்குகளை ஏற்றி வியாபாரம் செய்ய போவதாக கூறி காரைக்காலை விட்டு வெளியேறினான். அதற்கு பிறகு பல வருடங்களாகியும் அவன் வீட்டிற்கே திரும்பி வரவில்லை. புனிதவதி கணவரின் மனதில் உள்ளது தெரியாமல்
அவன் வருகைக்காக காத்து கொண்டே இருந்தாள். ஒரு நாள் அவள் கணவன் பரமதத்தனை பார்த்த சில வியாபாரிகள் புனிதவதி தந்தையிடம் அவன் இருக்கும் இடத்தை கூறினார்கள். உடனே புனிதவதி அவள் தந்தையுடன் அவனை பார்க்க சென்றாள். அங்கு புனிதவதிக்கு மிகவும் பேரதிர்ச்சியான காட்சி ஒன்று காத்திருந்தது. அவளுடைய கணவன் வேறு ஒரு பெண்ணுடன், ஒரு பெண் குழந்தையுடனும் அங்கு அவள் முன் நின்றான். நின்றதோடு அல்லாமல் புனிதவதியை கண்டவுடனேயே அவர்கள் குடும்ப சகிதமாக அவளை நமஸ்கரித்தனர். புனிதவதி மிகவும் திடுக்கிட்டு போய் பின்னால் நகர்ந்து வாய்க்குழற இது என்ன காரியம் என்று கேட்டாள். பரமதத்தன் புனிதவதியை அம்மையே என்று அழைத்து அவளிடம், தங்கள் பேரருளால் நாங்கள் சௌகரியமாக வாழ்க்கை நடத்தி வருகிறோம். இக்குழந்தைக்கு தங்கள் திருநாமம் வைத்துள்ளோம் என்றான். உங்களை நான் தெய்வமாக பூஜித்து வருகிறேன் என்று அவளிடம் கூறினான். புனிதவதிக்கு அப்பொழுதுதான் தன் கணவன் அவளை பிரிந்த காரணம் புரிந்தது. கண்களில் நீர் மல்க அவளை ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டினாள். பரமதத்தன் அவளிடம், அம்மையே, தங்களிடம் தெய்வத்தன்மையை கண்ட பிறகு வேறு எந்த விதத்திலும் என் உள்ளம் தங்களை பற்றி நினைக்காது என்று கூறினான். புனிதவதிக்கு துக்கம் நெஞ்சை அடைத்தது. இத்தனை காலம் அவள் பரமதத்தனுக்காகவே வாழ்ந்தாள். அவள் இறைவனிடம் இனி இருக்கப்போகும் நாட்களில் இந்த உடல் வனப்பு அவளுக்கு இனி தேவையில்லை என்றும், பிறர் கண்டு நெருங்க அஞ்சும் விகாரமான வடிவை தனக்கு கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள். அப்போது அவளுடைய மேனி வற்றி தோளிலே சுருக்கங்கள் ஏற்பட்டன. எலும்புகள் புடைத்தெழுந்து பார்க்க விகாரமான தோற்றத்தை உண்டாக்கின. அவளுடைய விகார தோற்றத்தை கண்டு அவளுடைய பெற்றோர்கள் உட்பட எல்லோரும் அஞ்சி ஓடினர். தேவர்கள் பூமாரி பெய்தனர். புனிதவதியார் அற்புத திருவந்தாதியும் திரு இரட்டை மாலையும் பாடினார். பிறகு எம்பெருமானை தரிசிக்க காடு, மலை, ஆறு இவைகளை தாண்டி கைலாய மலையை அடைந்தார். அம்மலையை காலால் மிதிப்பது கூடாதென்று தலையினால் நடந்து மலையேறத் தொடங்கினார். கைலாயம் வந்து சேர்ந்த புனிதவதியாரை சிவபெருமான் அம்மையே என்று அழைத்தார். அவள் அப்பா என்று மனம் கொழிய இறைவனை பணிந்து வணங்கினார். ஈசன் அவளுக்கு என்ன வேண்டுமென்று கேட்டார். அவள் சிவபெருமானிடம் அழியாத பேரின்பத்தை அருள வேண்டும் என்று வேண்டினாள். பிறவித் துன்பத்தை போக்க வேண்டும் என்றும், அப்படி பிறந்தாலும் அவரை என்றும் மறவாமல் இருக்க அருள் புரிய வேண்டும் என்று வேண்டினாள். அவருடைய திருவடிக்கு நின்று அவருடைய திருக்கூத்தை கண்டு ஆனந்திக்கும் பெரும்பேற்றை அளிக்க வேண்டும் என்றும் பிரார்த்தித்தாள். சிவபெருமான் அதற்கு தென் திசையில் உள்ள ஆலங்காட்டிலே தன்னுடைய கூத்தை கண்டு ஆனந்திக்கலாம் என்று அருள் புரிந்தார். திருவாலங்காடு திரும்பிய புனிதவதி அம்மையார் அங்கே எம்பெருமானின் ஊர்துவ தாண்டவத்தை கண்டு ஆனந்தித்தார். திருப்பதிகங்கள் பல பாடி என்றும் இறைவனுடைய திருவடியின் கீழ் இருந்து அவருடைய கூத்தை கண்டு களிக்கும் பேரை பெற்று அந்த தலத்திலேயே முக்தி பெற்றார். தன்னிடம் ஆழ்ந்த பக்தி கொண்டு சரணாகதி அடைவோரை இறைவன் என்றும் கைவிடுவதில்லை. அவர்களை என்றும் ரட்சித்து அவர்களுக்கு மோட்சத்தை அருள்கிறான். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.